மழையில் நனைஞ்சிருச்சா? மிஷினை விட்டு அறுக்க முடியாயா? மிஷினில் அறுக்கலையா? கையால் அறுத்தது தான். திரும்ப டிராக்டர் விட்டு அடிப்பீங்களா? டிராக்டர் விட்டு அடிப்பீங்க. ஓ, இது எல்லாமே ஒருத்தரோடதா? மத்தியானம் சாப்பாடெல்லாம்? மத்தியானம் சாப்பாடு நான் சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? நான் சாப்பாடு தரேன், சாப்பிட்றீங்களா? வாங்க. அண்ணா வாங்க. உங்கள் பேர்? ராமதாஸ். சரி, சாப்பிடுங்க. அவங்களுக்கு பார்த்து பார்த்து. தேங்க்யூ சார். இருக்கட்டும். சரி, ஐயாவுக்கு வாங்கிட்டீங்களா? அவ்வளோதானா? ஆளுங்க வருவாங்களா? அவ்வளோதானா? சரி. இந்த நெல் ரகம் என்ன ரகம்ண்ணே? 45. இது குருவையா தாளடியா? எல்லாம் முளைச்சி போச்சு. இது எடுப்பாங்களா? அது என்ன சென்டரில் எடுக்க மாட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணுவீங்க? இப்படி முளைச்சிருச்சு, ப்ரைவேட்லன்னா ரேட்டு கம்மியாக எடுப்பாங்க. மழைக்கு முன்னாலே அறுத்துட்டீங்களா? இல்லை மழை? ஓ, உங்கள் சொந்தமா இல்லை வேலைக்கு வந்திருக்கீங்களாண்ணே? வேலைக்கு வந்திருக்கீங்க. அவங்க தானா? சரி சரி. இன்னைக்கு மழை சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் எந்த நம்பிக்கையில் காய வைக்கிறீங்க? ஓ ஓ. எல்லாமே முளைச்சிருச்சா? இது எப்படி அப்புறம் சாப்பாட்டுக்கு உகந்ததா இருக்குமா? முளைச்சிருச்சு சாப்பாடு கூட ஆகாதுங்க சார். ஆகாது. அது வீணாக்க கூடாதுன்னு பண்றாங்க. ஓ, நெல்லை வீணாக்க கூடாது பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அறுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு. நாங்களாம் அறுத்தோம்.
கையால் தான் அறுத்தீங்களா? கையால தான் சார். மிஷின் அறுக்கிறதுக்கு வழி இல்லையா போய் அறுக்கிறதுக்கு? தண்ணி முழுகிடுச்சு. ஓ ஓ. மழையோட மழை தான் சார் அழுத்தம். சரி வீணாக்க கூடாது நெல்லை அப்படின்னு. தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால மிஷின் அறுக்க முடியல. ஆமாங்க. ரொம்ப முளைச்சிருச்சு. ஆமாங்க சார். இதில் அப்படிதான். இதை தூக்கிண்ணா, இதை தூக்கியா, இப்போ இதை தூக்கினாதான் இடம் கிடைக்கும். இங்கேருந்து வாரி விட்டு வரும்ல. ஓ. இணையதள சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கச்சனத்துலேருந்து கொலப்பாடு தாண்டி திருக்கோவிலை போகிற வழியில் எல்லாமே முளைச்சிடுச்சு பாருங்கள். எல்லாம் முளைச்சி போச்சு. மிஷின் போய் அறுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சரி விவசாயம் பண்ணதையும் விட முடியாமல் எங்கடா நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டில் போட்டு காய வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் கையால் இருக்குது. மிஷினரி டெக்னாலஜி வந்த பிறகும் இதெல்லாம் மிஷினில் அறுக்கிற சுச்சுவேஷன் இருந்தும் கையால் அறுத்துருக்காங்க. எல்லாம் முளைச்சிருச்சு. எல்லாமே முளைச்சி திரும்ப அது பயிராகிற சூழ்நிலை வந்துருச்சு. உணவு கூட பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்டால் அவங்க டிஎன்ஜிசி சென்டரில் எடுக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டில் தான் இதை போடணும், போட்டாலும் பாதி காசு தான் கிடைக்கும், ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு அவங்க சொன்னாங்க. இதான் விவசாயோட நிலைமை. எல்லாம் பாருங்கள், எல்லாம் முளைச்சிருச்சு, சுத்தமாக முளைச்சிருச்சு.